Sometimes it is so hard for us to trust the Lord. அநேக நேரத்திலே கர்த்தரை நம்புவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். It is so tough. மிகவும் கடினம். Sometimes we pray, we fast, but nothing happens. சில வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஆனால் ஒண்ணுமே நடக்கிறதில்லை. We cry our heart out to the Lord. நம்முடைய உள்ளத்தையே கர்த்தரண்டையிலே ஊற்றியும் ஜெபிக்கிறோம். Won't you do a miracle for me? எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா? But there are times when the Lord doesn't seem to be answering our prayer. சில வேளைகளிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது மாதிரியே தோணாமல் இருக்கும். Sometimes it looks as if God has just closed the door on us. சில வேளைகளில் கர்த்தர் நமக்காக கதவை அடைத்தது போல இருக்கும். Sometimes it looks as if God did not answer our prayer at all. சில வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காதது போலவே இருக்கும். You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். The sad times in our lives that God allows. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய அந்த துக்க நாட்கள். Be it a believer, விசுவாசியாய் இருக்கலாம், be it a non-believer, அல்லது அவிசுவாசியாய் இருக்கலாம். An unbeliever and a believer both go through troubled times in life. வாழ்க்கையின் கடினமான நாட்களுக்குள்ளாக விசுவாசியும் கடந்து செல்கிறான், அவிசுவாசியும் கடந்து செல்கிறான். Everyone has a prayer in their heart. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு ஜெபம் இருக்கதான் செய்கிறது. Watch me closely. நல்ல கவனிங்க. Listen to me. நல்ல கவனிங்க. How many times have you prayed and you still not received an answer? எத்தனை முறை நீங்கள் ஜெபித்தும் பதில் பெறாமல் இருந்திருக்கிறீர்கள்? How many times have you cried out to the Lord and the Lord has not heard your prayer? No answer comes from heaven. எத்தனை முறை நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒரு பதிலும் பரலோகத்திலிருந்து பதில் ஒண்ணும் வராதது போல உணர்ந்தீங்க? Sometimes everything seems to be closed for you. சில வேளையிலே எல்லாமே உங்களுக்கு அடைபட்டது போல இருக்கும். What do you do? என்ன செய்வீங்க? What do you do then? அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? If you turn to the gospel of Luke, லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நீங்கள் திரும்பும்போது chapter 7, 7ஆம் அதிகாரம் in verse 11, 11ஆம் வசனம் we read நாம் something like வாசிக்கிறோம். this. இப்படியாக வாசிக்கிறோம், கேளுங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். Jesus was going to a place called Nain. நாயின் என்னும் ஊருக்கு இயேசு போய் கொண்டிருந்தார். But there's something very disastrous has happened. ஆனால் மிகவும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. They're carrying a dead body. அங்கே பாத்தீங்கன்னா ஒரு இறந்த சடலத்தை அவர்கள் சுமந்து வருகிறார்கள். He seems to be a young boy. பார்த்தால் அவன் ஒரு வாலிபனை போல இருக்கிறார். The whole town is crying. முழு பட்டணமே அழுது கொண்டிருக்கிறது. Oh, he is dead. ஐயோ, அவன் இறந்து போயிட்டானே. He is dead. அவன் செத்து போயிட்டானே. If he was in disease, ஒருவேளை வியாதியில் இருந்தாரா? if he was probably in the ICU unit, ஒருவேளை மிக முக்கியமான ICU யூனிட்ல இருந்திருக்கலாம். probably we could have prayed and got him alive. ஒருவேளை ஜெபித்து அவன் உயிர் பெற்றிருக்கலாம். But now every hope seems to have been lost. ஆனா இப்ப எல்லா நம்பிக்கையும் போனது போல இருக்கு. It is a very pathetic situation. மிகவும் பரிதபிக்கக்கூடிய நேரம் இது. Somebody is dead. யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கிறார். A loss in the family. அந்த குடும்பத்திற்கு ஒரு பேர் இழப்பு அது. Anybody cannot bear that loss. யாருமே அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. There comes a time in our life when some of our situations are dead like this young man. நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் நம்ம ஒரு சூழ்நிலை சந்திக்கிறோம். இந்த இறந்த வாலிபனை போல நம்முடைய சூழ்நிலையும் செத்ததாய் காணப்படுகிறது. The doctor says there is no hope. You cannot have a child. மருத்துவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, உங்களுக்கு குழந்தை பிறக்காது. The advocate says there is no hope. Your case is lost in the court. வழக்கறிஞர் சொல்றாரு, இனி நம்பிக்கை கிடையாது, நீதிமன்றத்துல உங்க வழக்கு முடிஞ்சு போயிடுச்சு. Your lecturer, your professor says sorry, you will not pass this year. That's it. You will not be able to complete your degree. உங்களுடைய கல்லூரி ப்ரொஃபஸரோ அல்லது லெக்சரர் சொல்லுகிறார், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, நீ உன்னுடைய பட்டத்தை நீ பெற முடியாது. Sometimes the ones we love so badly, when they ditch us,
our heart breaks. சில வேளையிலே நாம ரொம்ப நேசிக்க கூடியவங்க, அன்பு கூர்றவங்க, நமக்கே குழி தோணும் சொல்ல நம்மளுடைய உள்ளம் உடைகிறது. We are asking, Lord, நம்ம கேக்குறோம், ஆண்டவரே, won't you revive me? என்ன உயிர் மீட்சி பெற செய்ய மாட்டீரா? Lord, I am like a dead person. நான் செத்த ஒரு மனுஷனை போல இருக்கிறேன். Oh, I lost the one whom I loved so badly. நான் அதிகமாய் நேசித்த ஒருவனை இழந்து போயிருக்கிறேன். Oh, he has hurt my heart. என்னுடைய உள்ளத்தை அது பாதித்து இருக்கிறது. I don't know what I will do. என்ன செய்வேன் தெரியல. Lord, won't you revive me? ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா? The mother was crying. அங்க அவனுடைய தாய் அழுறாங்க. She was unconsolable. அவளால எந்த ஒரு ஆறுதல சொல்ல முடியாதுன்னு. The only son. ஒரே மகன். She lost it. அவனை இழந்து விட்டான். She is in tears. அங்கே பாத்தீங்க, கண்ணீரில் இருக்கிறான். Nobody could console her. ஒருவரும் அவங்கள ஆற்ற முடியல, தேற்ற முடியல. The whole town could not console her. முழு பட்டணமா சேர்ந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் கொடுக்க முடியல. Nobody could wipe away the tears of that old sister. அந்த ஒரு சகோதரியினுடைய கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை. But there came a man. ஆனால் ஒரு மனுஷன் வந்தார். He was walking by. அவர் அந்த வழியாய் போய் கொண்டிருந்தார். And suddenly he got the attention of this big parade that is going on. இங்கே அந்த சரீரத்தோடு கூட இறந்த வாலிபனோடு கூட ஒரு பெரிய கூட்டம் போகிறது. And he saw the people who are crying there. அங்க அழுகிற ஜனங்களை அவர் பார்க்கிறார். He saw the woman who was crying there. அந்த ஸ்திரீ அழுகிறதை பார்க்கிறார். Jesus saw that the woman was crying. அந்த ஸ்திரீ அழுகிறதை பார்க்கிறார். He could not take it anymore. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. He could not take it. அதை ஏற்றுக்கொள்ள முடியல. Children of God, தேவ பிள்ளையே, brother, sister, அருமையான சகோதர சகோதரியே, if you cry, நீ அழும் பொழுது Jesus cannot bear it. இயேசுவால் அதை தாங்க முடியாது. When you lose all hopes, எல்லா நம்பிக்கையும் நீ இழக்கும் பொழுது, and you're standing on the crossroads of life, வாழ்க்கையின் எந்த தெருவில் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிற வேளையில், life or death, மரணமா வாழ்வா, is it going to be death? அவ்வளவுதான வாழ்க்கை முடிந்துருமா? Am I going to live anymore? இனிமேல வாழ முடியுமா? Am I going to live anymore? இனியும் நான் வாழ்வனா? This old lady could have taught us so. இந்த ஸ்திரீ ஒருவேளை அப்படிதான் நினைச்சிருக்கு. My only son, என்னுடைய ஒரே மகன், my hope is gone. என் நம்பிக்கை போயிடுச்சு. Should I live anymore? இனிமே என்ன பண்ணுவேன்? Oh, I lost all my hope. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன். My situation is a dead situation. என் சூழ்நிலை செத்த சூழ்நிலையாய் மாறிவிட்டது. But this man who was watching her, ஆனால் அவளை பார்த்து கொண்டிருந்த நபர், he saw that she was crying. அவள் அழுகிறதை அவர் கண்டார். The man who was passing by, அந்த பக்கமாய் கடந்து சென்ற அந்த மனுஷன், he stopped. அவர் அங்கே நின்றார். He stopped looking at the tears. அந்த ஸ்திரீயினுடைய கண்ணீரை கண்டார், நின்றார். He looked at the woman and said, அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், don't cry. அழாதே, Don't cry. அழாதே. Don't cry, my daughter. என் மகளே அழாதே. Don't cry, my daughter. என் மகளே அழாதே. Don't cry. அழாதே. Don't cry. In this whole world there is only one person who can say don't cry. இந்த உலகம் முழுவதிலும் உன்னை பார்த்து அழாதே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டு. Your neighbors, your relatives will come and say don't cry, but they will not have a solution to stop your tears. உறவினர்களும் அயலகத்தாரும் உங்களிடத்திலே வந்து அழாதே என்று சொல்லக்கூடும், ஆனால் உன் பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வு கொடுக்க They முடியாது. can only speak words, but they cannot solve your problem. அவங்க வார்த்தையை தான் பேச முடியும், உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது. When you're crying in debt and nobody will come and help you at all. நீ கடனிலே அழும் பொழுது ஒருவரும் உனக்கு உதவ வரமாட்டார்கள். First they will give you some money and help. Next time you go, they will shut the door inside and say they are not there inside. ஒருவேளை ஆரம்பத்துல பணம் கொடுத்து உதவலாம், ஆனா அடுத்த முறை வீட்டுக்கு போனா கதவை பூட்டி கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு நாங்கள் இல்லை என்று சொல்லி அனுப்புவார்கள். Jesus did not speak empty words. இயேசு வெறுமையான வார்த்தையை பேசவில்லை. He said don't cry. அவர் சொன்னார் அழாதே. Don't cry. அழாதே. I cannot bear it. என்னால தாங்க முடியாது. My daughter, if you cry, I cannot bear it. என் மகளே நீ அழுத என்னால தாங்க முடியாது. I will not be able to bear it anymore. இனியும் என்னால அதை தாங்க முடியாது. And Jesus was moved with compassion. இயேசு மனதுருக்கத்தினாலே அவர் அசையப்பட்டார். Psalm 85 and verse 6. சங்கீதம் 85 6வது வசனம் சொல்லுகிறது. The Bible says, வேதம் இவனமாய் சொல்லுகிறது, Lord, that we might be happy again, would you not revive us?
ஆமென். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ந்து திரும்பும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Lord, so that again we will be happy as a family. ஒரு குடும்பமாய் நாங்கள் ஒரு விசையாய் மகிழ்ந்து களி கூறும்படியாய். My family is broken. எங்களுடைய குடும்பம் உடைந்து போயிருக்கிறது. My husband is not living with me. என் புருஷன் என் கூட வாழல. My boy has left my house and gone away with a girl. என் பையனும் என்னை விட்டு ஒரு பொண்ணோடு போய் விட்டான். Oh, I love that girl so dearly. She has left me and gone for another boy. அந்த பெண்ணை நான் ரொம்ப நேசிச்சேன். ஆனா அவ என்னை விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான். Oh my God. ஆண்டவரே, My situation is a dead situation. என் சூழ்நிலை செத்ததாய் இருக்கிறது. Nobody can save you. ஒருவரும் உங்களை ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. No friend can give you a solution. ஒரு நண்பனும் உனக்கு தீர்வை கொடுக்க முடியாது. But Jesus is the one who can do a miracle because he is the God of compassion. இயேசு ஒருவர் மாத்திரமே அற்புதம் செய்ய முடியும். காரணம் அவர் மனதுருக்கத்தின் தேவன். Lift up your hands and say hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? Shout out aloud hallelujah. சத்தமாக ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Say Jesus. சொல்லுங்க, இயேசு Revive me. என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும். How many of you want a miracle this evening? இந்த மாலையில எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் கரங்களை Brother, உயர்த்துங்க? sister, சகோதர சகோதரியே, do I make sense to you? நான் சொல்லுகிறது உனக்கு அர்த்தமா இருக்குதா? If I am preaching to you, say, lift up your hands and say amen. நான் பிரசங்கிக்கிறது உனக்கு இருந்தா ஆமென் சொல்லு பார்க்கலாம். Brother Pastor Alvin Thomas, you are speaking about my problem. ஒருவேளை நீங்க சொல்ல சகோதரர் போதர் ஆல்வின் தாமஸ் ஏன் பிரச்சனையை தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க? Pastor, that is me. பாஸ்டர், நீங்க பேசுற பிரச்சனையில நான் தான் இருக்கிறேன். I need a miracle so badly today. இன்றைக்கு எனக்கு நிச்சயமா ஒரு அற்புதம் வேணும். Brother, I want to rise up for God and do ministry for him, but I am not able to rise up at all. தேவனுக்காய் நான் எழும்பி அற்புதங்களை செய்யணும், ஆனா I want to be முடியல. I want to be holy for God, but I am not able to be holy. தேவனுக்காய் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா பரிசுத்தமா இருக்க My முடியல. situation is a dead situation. என் சூழ்நிலை செத்ததா இருக்குது. I am again and again falling into sin. நான் மறுபடியும் பாவத்துல விழுறேன். I don't want to do sin, நான் பாவம் செய்ய விரும்பல, but again and again I am falling into it. ஆனா மறுபடியும் பாவத்துல When my விழுறேன். friends speak to me, I fall into it. நண்பர்கள் பேசினா போது பாவத்துல When I விழுந்துறேன். receive the call on the cell phone, I am again falling into it. செல்போன்ல ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தா உடனே பாவத்துல Oh, விழுறேன். when I watch that movie, I fall into sin again. அந்த திரைப்படத்தை பார்த்தா உடனே பாவத்துல I விழுறேன். want to check email only, வெறும் இமெயில் மாத்திரம் தான் பார்க்கணும்னு but நினைக்கிறேன். unwantedly I am watching other pornographic sites. ஆனா எதிர்பாராத விதமாக பார்க்க கூடாத ஆபாச படங்களை நான் இணையதளத்திலே Oh, பார்க்கிறேன். when you go to the church, சபைக்கு போக சொல்ல you are not able to worship him with a true heart. உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ள முடியல. Something is dead inside you. காரணம் உனக்குள்ள ஏதோ செத்ததாய் இருக்கிறது. Earlier you used to pray for so many hours together. ஆரம்பத்திலே பல மணி நேரம் நீ ஜெபிப்பாய். Hey brother, the Lord Jesus is telling me today you are not even able to pray a single word. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஒரு வார்த்தை கூட இன்றைக்கு ஜெபிக்க முடியவில்லை. Your situation is a dead situation. உன்னுடைய சூழ்நிலை செத்ததாய் இருக்கிறது. You are crying in your heart. உன்னுடைய உள்ளத்திலே அழுது I கொண்டிருக்கிறாய். want to be holy. நான் பரிசுத்தமாய் இருக்கணும். I don't want to watch the ugly movies. அந்த ஆபாச படத்தை பார்க்க விரும்பல. I don't want those things in my life. என்னுடைய பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் வேண்டாம். But still again and again you're falling into it. ஆனாலும் திரும்ப அந்த பாவங்களிலே விழுகிறீர்கள். Today, இன்றைக்கு your situation is a dead situation. உன் சூழ்நிலை செத்ததாய் இருக்கிறது. Brother, சகோதரனே, I have failed in my examinations. என் பரீட்சையிலே நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். Hey, my situation is a dead situation. என்னுடைய சூழ்நிலை செத்ததாய் இருக்கிறது. Oh, they chased us out of our house. என் வீட்ல இருந்து என்ன துரத்திட்டாங்க. My situation is a dead situation, என் brother. சூழ்நிலை செத்ததா இருக்குது பிரதர். I've lost my holy life. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்துட்டேன். My situation is a dead situation, brother. என் சூழ்நிலை செத்ததா இருக்குது பிரதர். Young man, young boy, வாலிபனே, வாலிப the சகோதரனே, whole world is going through a recession. உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாய் காணப்படுகிறது. Listen very carefully. நல்ல கவனமா கேளுங்க. Today, if you will listen, இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது you will save yourself நீ உன்னையே ரட்சித்துக் கொள்வாய். from disaster. பலவிதமான அழிவில் இருந்து The big fall is coming. ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. The proud
and the most populous nations are now being pushed down to earth. பெருமையும் மேட்டிமையும் உள்ள பெரிய தேசங்கள் இன்றைக்கு கீழாக தள்ளப்பட்டு The கொண்டிருக்கிறது. money value is falling so drastically. காரணம் பணத்தினுடைய மதிப்பு அது வெகுவாக குறைந்து In கொண்டிருக்கிறது. India, every day there are many companies which are closing down. இந்திய தேசத்திலே அனுதினமும் பல கம்பெனிகள் இழுத்து மூடப்படுகிறது. Many software professionals are returning back home to India. அநேக கணிப்பொறி நிறுவனங்கள் அது திரும்ப இந்திய தேசத்திற்கு The வந்து கொண்டிருக்கிறது. situation is a dead situation. காரணம் அது செத்த சூழ்நிலையா இருக்கிறது. Brother, what is going to affect me, brother? ஆனா நீங்க சொல்லலாம் பிரதர் என்ன என்னத்த பாதிக்க போகுது? If a man who works in a computer company is going to lose a job, what does it mean to me? நல்ல கவனிங்க, கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆள் வேலை இழந்தா எனக்கு அதனால என்ன பாதிப்பு பிரதர்? You have to understand the economy is built on certain aspects. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேசத்தின் பொருளாதாரம் ஒரு சில காரியத்தின் அடிப்படையில இருக்கிறது. One of the legs of a table falls down, the whole table falls down. மேஜையில ஒரு கால் விழுந்தா போதும் முழு மேஜையும் விழும். In an economy, if one of the legs is going to fall down, the entire nation is going to fall down. பொருளாதாரம் என்கிற மேஜையின் ஒரு கால் விழுந்தால் முழு பொருளாதாரமே அது வீழ்ச்சி அடையும். The situation is a dead situation. சூழ்நிலை செத்ததா இருக்கிறது. Who can revive us? யார் நம்மை Do உயிர்ப்பிப்பார்? you know his name? உங்களுக்கு அவர் பெயர் தெரியுமா? If you know his name, shout it out. உங்களுக்கு அவர் பெயர் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, Sattama solluga. சத்தமா சொல்லுங்க. People in the back, shout out his name. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க அவர் பெயரை. There is only one person who can save the nation from a calamity. His name is. பலவிதமான அழிவிலிருந்து ஒரு தேசத்தை ஒருவர் மாத்திரமே உயிர்ப்பிக்க முடியும். அவருடைய பெயர் என்ன? இயேசு. Hallelujah. ஹalleluya. Today God is going to do something. இன்றைக்கு தேவன் ஒன்றை செய்ய போகிறார். Jesus looked at the lady. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து Said, don't cry. அழாதே. I am going to do something that you have never seen before. இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒன்றை நான் செய்ய போறேன். Your son has got out of fever. உன் மகனுக்கு ஜரம் வந்தது. He came out of it. ஆனா அவன் ஜரத்துல இருந்து வந்துட்டான். He had headache. அவனுக்கு தலைவலி He இருந்துச்சு. came out of it. அந்த தலைவலி சரியாயிடுச்சு. He had knee pain. அவனுக்கு முழங்கால் வலி He இருந்துச்சு. came out of it. அதில இருந்து வந்துட்டான். But today, ஆனா இன்னைக்கு I am not going to heal headache. நான் தலைவலியை சுகமாக்க போறது இல்ல. I am not going to heal disorder. அல்லது சரீரத்தில் இருக்கிற குளறுபடிகளை நான் சரியாக்க போறது இல்ல. I am not going to heal gastritis. அல்லது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் சரி செய்ய போறது இல்ல. Today I am going to heal the entire body. இன்றைக்கு முழு சரீரத்தையே நான் Today I am சுகப்படுத்த going to heal the entire body. முழு சரீரத்தையே குணப்படுத்த போகிறேன். The situation is a dead situation. சூழ்நிலை செத்தது. You are taking him to the grave. காரணம் இவனை His body has already started sinking. அவனுடைய சரீரம் ஏற்கனவே நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது. But today I am going to do something. ஆனா இன்றைக்கு நான் ஒன்னு செய்ய போகிறேன். You know what the Lord Jesus did? ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார் தெரியுமா? He did not pray in the name of Jesus, in the name of Jehovah, get up, get up, அவரை get up. ஜெபிக்க சொல்ல யெகோவா நாமத்தினாலே எழும்பு எழும்புன்னு சொல்லல. He never did anything. அவர் ஒண்ணும் செய்யல. He just touched. அவர் செய்ததெல்லாம் அவனை தொட்டார். He touched that stretcher. Just touch it. அந்த பாடையை தொட்டார். And looked at the boy and said, அந்த பையனை பார்த்து சொன்னார், young man, வாலிபனே, young man, வாலிபனே, rise up. எழுந்திரு. Young man, வாலிபனே, rise up. எழுந்திரு. Young man, வாலிபனே, young man, வாலிபனே, dead man, இறந்த மனுஷனே, young man, வாலிபனே, young man, வாலிபனே, rise up. எழுந்திரு. You're not dead anymore. நீ இனிய செத்தவா இல்ல. Satan cannot take you to hell. சாத்தா உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போக I'm முடியாது. going to stop it. நான் அதை தடுக்க போறேன். I'm going to stop the procession. நான் இப்ப அந்த சப ஊர்வலத்தை தடுக்க போறேன். I'm going to stop the recession. நான் வீழ்ச்சியை தடுக்க போகிறேன். I'm going to stop you from going down to hell. நீ பாதாளத்துக்கு போறத தடுக்க போகிறேன். I'm going to stop it right now. இப்பவே தடுக்க போகிறேன். You're not going to go நீ down. கீழே போறது இல்ல. You are going to go up in life. நீ வாழ்க்கையில மேலோக்கி போக போற. Like that plane, you are going to take off. அந்த ஏரோப்ளேனை போல நீ மேல பறந்து போவ. You are not going to go down. நீ கீழே போறது இல்ல. I am going to take you to the next level. நான் அடுத்த நிலைக்கு நேராக கொண்டு போக I'm going போறேன். to make you a miracle. நான் உனக்கு அற்புதமாய் பார்க்க போறேன். You know why? ஏன் தெரியுமா? I did not answer the prayer of your mother.
mother? உன் ஸ்திரீ உன் தாயினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. You know why when she cried when you were sick I did not answer a prayer? ஏன் அவங்க வியாதிப்பட்டிருந்தப்ப அவங்களுடைய அழுகைக்கு நான் பதில் கொடுக்கல தெரியுமா? Look at your mother. இப்போ உன் அம்மாவை கொஞ்சம் பாருப்பா. She is so happy now. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கறாங்க. She lost you. உன்னை இழந்து போயிருந்தாங்க. You were dead. நீ செத்து போயிருந்த. But now you found back her. ஆனா மறுபடியும் அவங்கள பார்த்த. Your mother has got you back. உன் தாய் உன்னை மறுபடியும் பெற்றுக்கொண்டார். Can I tell you a secret? ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? You know why God did not answer your prayer? ஏன் தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல தெரியுமா? Because He wants a situation to go dead where nobody can help. Only Jesus can help you. இயேசுவை தவிர ஒரு மனுஷனும் உதவ முடியாத ஒரு செத்த சூழ்நிலைக்குள்ளாக நீ போக வேண்டும் என்று சொல்லி தேவன் காத்திருக்கிறார். Nobody can help you in that place. அந்த இடத்துல ஒருத்தரும் உனக்கு உதவ முடியாது. In that place only Jesus can come and help you. அந்த இடத்துல இயேசு மாத்திரம் தான் உதவ முடியும். Why did you have to go through the valley of tears? ஏன் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் போக வேண்டும்? Because ஏனென்றால் today you are standing as a witness. இன்றைக்கு நீங்க ஒரு சாட்சியா இருக்கிறீங்க. Or she will go to all the meetings and say my son was dead, today he came back to life. எல்லா கூட்டங்களுக்கு அந்த அம்மா ஓடி போய் சொல்வாங்க என் மகன் செத்து போயிருந்தான் ஆனா அவன் மறுபடியும் உயிர் பெற்றான். Why did you fail in your examinations? ஏன் உன் பரீட்சையில நீ தோல்வி அடைந்த? Because when God lifts you to the high echelons of society, when God takes you to be the prime minister of this nation of India, you will say I failed in my 10th standard. But now பிரதம மந்திரியா ஒரு நாள் மாற போற. அன்னைக்கு சொல்லுவ நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனா உன்னை இயேசு இந்த தேசத்தின் பிரதம மந்திரியா மாத்திட்டாரு. Why did my house break? ஏன் என் வீடு உடைஞ்சு போச்சு? Why my child ran away from my house? ஏன் என் பிள்ளை என் வீட்டை விட்டு ஓடி போனான்? Why did my husband leave me? ஏன் என் புருஷன் என்னை விட்டு போனான்? Why did my wife die? ஏன் என் மனைவி என்னை மரித்து போனாள்? Why did my child have this disease? ஏன் என் பிள்ளைக்கு இந்த வியாதி இருக்கிறது? Because today காரணம் இன்றைக்கு Jesus wants to do a miracle in your life. இயேசு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். He wants to revive you. அவர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். You know why? ஏன் தெரியுமா? Because only God can revive a dead person. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் செத்த மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். You know man breathes with the breath that is inside his lungs. தன்னுடைய நுரையீரலில் இருக்கிற அந்த காற்றை ஒரு மனுஷன் சுவாசித்து அவன் காற்றை விடுகிறான். How did this air come into this man? எப்படி இந்த மனுஷனுக்குள்ளாக அந்த சுவாசம் அல்லது காற்று வந்தது? If you read Genesis chapter 2 and verse 7, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது the Bible says God blew into man and man became a soul. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனுஷனுக்குள்ளே அவர் ஊதினார், சுவாசித்த பொழுது அவன் ஜீவாத்மாவானான், மனுஷனானான் என்று சொல்லப்படுகிறது. That is how the breath came into our life. அப்படிதான் நமக்குள்ளாக சுவாசம் வந்தது, சுவாச காற்று வந்தது. That is why no artificial respiration can make man survive. அதனால்தான் செயற்கையாய் செய்யப்படுகிற எந்த கருவியோ அல்லது நுரையீரலோ ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியாது. Only Jesus can give that breath in your life. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உனக்குள்ளாக சுவாச காற்றை தர முடியும். When God gives, you are alive. When he takes back, you are dead. தேவன் உனக்குள்ளே அந்த சுவாசத்தை கொடுக்கும் பொழுது நீ உயிர் பெறுகிறாய், அதை திரும்ப எடுக்கும் பொழுது நீ செத்தவனாய் மாறுகிறாய். This evening, இந்த மாலை வேளையிலே God wants to revive you. தேவன் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். God wants to revive your life. தேவன் உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். You have come to an important time. மிக முக்கியமான நேரத்திற்கு The time to receive your miracle is now. உன் அற்புதத்தை பெறக்கூடிய நேரம் அது இப்பொழுது. God wants to send a revival inside you. தேவன் உனக்குள்ளாக ஒரு எழுப்புதலை அவர் அனுப்ப விரும்புகிறார். Can I tell you something now? நான் ஒன்னு சொல்லட்டுமா? God is going to send fire in this meeting now. தேவன் இப்பொழுது இந்த கூட்டத்திற்குள்ளாக அவர் அக்கினியை அனுப்ப போகிறார். When a man dies, ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது the body becomes cold. அந்த சடலம் பாத்தீங்கன்னா அது சில் என்று குளிர்ந்து The body becomes very cold. அது பாத்தீங்கன்னா சடலம் ரொம்ப சில்லுன்னு என்று மாறிவிடுது. The body is not able to bend after that. அதுக்கு பிறகு நீங்க சரீரத்தை மடக்கணும்னு பார்த்தா முடியவே முடியாது. It becomes stiff. அந்த சடலம் அப்படியே இருக்கும். What happened to this body? இந்த சடலத்துக்கு நடக்கிற காரியம் என்ன? It lost the breath of God. காரணம் தேவ சுவாசத்தை அது இழந்து விட்டது. You know what is the name for the breath of God? தேவ சுவாசத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? It is called Ruach. அதுக்கு பேர் தான் ரூவா. Ruach
ரூவா means the Spirit of God or the breath of God. அதனுடைய அர்த்தம் தேவ ஆவி அல்லது தேவனுடைய சுவாசம் என்று அர்த்தம். And that breath of God is the breath of God that revived the dry bones in the valley where Ezekiel stood. எசேக்கியா நின்ற அந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தது அந்த சுவாசம், அந்த ஆவி. Romans 8 and verse 11 says that is the Spirit of God which revived Jesus Christ from the dead. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. The Bible says in John 6 and verse 63, flesh is of no use but the Spirit revives. ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி யோவானிலே நாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே. That is the Spirit of God which fell down as fire on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே தேவ ஆவி தாமே அக்கினியாய் இறங்கி வந்தார். Hey, let me tell you a secret this evening. இந்த மாலைவேளை ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டும். Jesus is going to revive dead situations right now. இயேசு இப்பொழுது உன்னால் முடியாது செத்த சரீரம் அல்லது செத்த சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய காரியங்களை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். Jesus is going to revive dead organs. செத்த உறுப்புகளை தேவன் இன்றைக்கு இயேசு உயிர்ப்பிக்க போகிறார். Jesus is going to heal bodies right now. இயேசு இப்பொழுதே சரீரங்களை குணப்படுத்த போகிறார். Most important of all, எல்லாவற்றுக்கும் மேலாக God is going to raise up an army of people who are going to revive and stand as a mighty power in this nation. இந்த தேசத்திலே ஒரு சேனையாக எழும்பி நின்று எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு சேனையை தேவன் இன்றைக்கு எழுப்ப போகிறார். Young boy, வாலிபனே, young man, வாலிப the சகோதரனே, fire of God is going to fall on you right now. தேவ அக்கினி இப்பொழுதே உன் மீது விழப்போகிறது. The fire of God is going to fall on you right now. தேவ அக்கினி இப்பொழுதே உன் மீது விழப்போகிறது. Fire! அக்கினி! Fire! அக்கினி! Close your eyes and call upon Jesus. கண்களை மூடி இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? The Lord Jesus said, ஆண்டவராக இயேசு சொன்னார், I have come நான் வந்ததனுடைய காரணம் to put fire on earth. பூமியிலே அக்கினியை போட வந்தேன். And I pray that it will burn more vigorously. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். The fire of God is going to revive you right now. தேவ அக்கினி இப்பொழுது உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. Whether my situation is a dead situation, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை செத்ததா இருக்கலாம். I need revival. எனக்கு எழுப்புதல் வேணும். If you say so, I want you to stand up in the place wherever you are. எனக்கு எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாய் நீங்கள் இருந்தால் இருக்க இடத்துல எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். You are saying, brother, I'm in debt. நீங்க சொல்லலாம் நான் கடன்ல இருக்கிறேன். Brother, I'm in problem. சகோதரனே நான் பிரச்சனையில இருக்கிறேன். Something has to happen this evening. இந்த மாலையில ஏதாவது நடந்தே ஆகணும். Please help me, Lord. ஆண்டவரே தயவு செய்து எனக்கு உதவும். Please help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவும். Please help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவும். I need a miracle. எனக்கு அற்புதம் வேண்டும். I need a miracle. எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். Cry out to him, my brother. அருமையான சகோதரனே அவரை நோக்கி அழு. Cry out to my sister. சகோதரி அவரை நோக்கி கதறு. Lord, send your fire to this nation. ஆண்டவரே இந்த தேசத்துல அக்கினி அனுப்புவீரா. Send your fire to your people. உம்முடைய ஜனங்களுக்குள்ளாக அக்கினி அனுப்புவீரா. Let your people to revive right now. உம்முடைய ஜனங்கள் இப்பொழுதே விடுதலை பெறுவார்கள். Let your people receive a miracle right now. அவர்கள் இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள்.